இன்றைக்கி டாபிக் என்னென்னா, புண்பட்ட மனதை மேலும் புண்படுத்தும் செயல்கள் அப்படின்ற டாபிக் தான். மனசு ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அதை இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக பேசுவோம் அப்படின்னு இறங்கிட்டேன். என்னென்னா, இந்த ஸ்மார்ட் கார்டு தான். இந்த ஸ்மார்ட் கார்டு இல்லாத ஒரு காரணத்தினால மாதம் வாங்குகிற 1000 ரூபா போச்சு. பொங்கல் பரிசு 3000 போச்சு. இந்த முதல்வர் ஏதோ கண்ணை கட்டி ஒரு 5000 போட்டார்ல, அதுவும் போச்சு. இப்படி ஸ்மார்ட் கார்டு இல்லாத காரணத்தினால எல்லா சலுகையுமே எனக்கு கிடைக்காம இருக்கிறது. அது எனக்கு கிடைக்காத நேரமோ என்னமோ அவர் காசு மேலே காசாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கார். அதுக்கு தகுந்தாப்புல நானும் இப்போ ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணி 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதம் கழித்து இந்த மாதம் தான் எனக்கு வெரிஃபிகேஷன் இருந்தாங்க. அதுவும் அந்த புண்ணியமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாப்புல. இப்போ நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் எல்லாமே. 15 இன்னும் 6 மாதம் கழித்து வர்றக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும். முதல்வர் ஐயா ரிட்டையரே ஆயிடுவார். தளபதி தருவாரோ மாட்டாரோ எனக்கு தெரில. அந்த கவலையில் என் மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இதுக்கு தான் சொன்னேன், முதலையே ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுவோன்னு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமும் இந்த ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு போர்க்களமாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்டை சொல்லி உன் பேரை நீக்குங்க, அப்போ தான் நம்ம தனியாக ரேஷன் கார்டு வாங்க முடியும், அப்போ நமக்கு சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் இதை பற்றி நான் எப்படி பேசுகிறது, அவங்க மனசு கஷ்டப்படும், இன்னும் பேரை தானே நீக்க சொன்னேன் அப்படின்ற மணிக்க இருந்துச்சு. அதை நீக்கிறதுக்கே 3 வருஷம் ஆகி, நான் அப்ளை பண்ண ஒரு 6 மாதம் ஆகி, அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண 7 மாதம் ஆகி, கடைசி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்?